சாதாரண நிலையில ஒரு சல்லி ரோட்டுல ஏகப்பட்ட மாடு போகு, பால் மாடு கண்ணுக்குட்டி. கார்ல அடிக்கடிக்க மாடு ஒதுங்கல, மாட்டுக்குள்ள ஒரு சின்ன பொடி பைய போறான். டிரைவர் சத்தம் போட பையனே பொடியன இறங்க, நீ அவனை போய் சத்தம் போடுகன்ட்டு காருக்குள்ள இருந்த பெரிய மனுஷன் வெளியில இறங்கி, டே தம்பி நில்லு பாக்குறான். ஆளு உயரமா இருக்கு. நான் பார்த்தான், என்ன சாமி ஏண்டா படிக்கிற வயசுல இப்படி மாடு மேய்க்கிறியே, பள்ளியெடுத்து போகப்படாதடா. பள்ளியெடுத்து போனா 6 சாமி கஞ்சி தருவா, மாடு மேய்ச்சா தானே மத்தியானம் வயிறு நிறைய கஞ்சி கிடைக்கும். ஏண்டா அப்ப மத்தியானம் கஞ்சிக்கு தான் மாடு மேய்க்கிறேனா? அதானே சாமி போறேன். கஞ்சி ஊத்துனா பள்ளியெடுத்து போக மாட்டேன்னா சொல்லுவேன். சின்ன பையன் சிறுவன் தானே, மாடு மேய்க்கிறவன் தானே நினைக்காம ஒரு பிஞ்சு உள்ளத்தில் இவ்வளவு நஞ்சு கலந்திருக்கிறதே என்று நினைத்து இந்த உலகத்திலே, அதாங்க ஒண்ணு, இந்தியாவில் இல்ல, இந்த உலகத்திலே முதலாக கல்வி கூடங்களில் கஞ்சி கலையங்களை திறந்து வைத்து கல்வி கண்ணை திறந்த உத்தம பெருந்தலைவர் ஐயா காமராஜர் பிறந்த நாடு. கல்வி கண் திறந்த தர்மராஜா, அவர் தமிழகத்தின் பெருந்தலைவன் காமராஜா. கல்வி கண் திறந்த தர்மராஜா, அவர் தமிழகத்தாய் ஈன்றெடுத்த காமராஜா. உலகத்திலே முத பள்ளிக்கூடத்துல கஞ்சி ஊத்துறது தமிழ்நாட்டுல தான். இன்னைக்கு அது மாறி சத்துணவு அந்த உணவு இந்த உணவு வந்து இப்ப பீகார்ல தின்னமெல்லாம் செத்து போயிடும். ஆமா, இப்ப சத்துணவு செத்துணா போச்சு. 36 பிள்ளைய செத்து போச்சா. அப்ப உணவு எங்க போயிட்டு இருக்கு பாருங்க. காலங்கள் மாறிவிட்டது மக்களே. மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள் நாட்டிலே இருந்தார்கள். இன்று தலைவர்களுக்காக வரும்போது ஒண்ணு இல்லாத ஓட்டாண்டியா ஐயா ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவான். ஜெயிச்சம்பரம் பார்த்தா ஸ்கார்பியோ யுனோவா 10 கார் வெள்ளனுக்கு எப்படித்தான் வந்து அவங்க நீதியை காப்பாத்த வந்தவங்க. என்னையா நீதியை காப்பாத்த வந்தவங்க? நிதியை காப்பாத்த வந்தவளா, நீதியை காப்பாத்த வந்தவளா தெரியல.